ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் ஒருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அசீரியா ராணுவம் இஸ்ரவேல் மேல் யுத்தம் செய்து அவர்களை மேற்கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு யூதாவின் மேலும் யுத்தம் பண்ணும்படிக்கு அவர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் யூதாவின் தலைவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்காதவர்களாக, கர்த்தருடைய உதவியை நாடாதவர்களாக, பார்வோனின் பலத்தை அவர்கள் நம்பி எகிப்து நிழலிலே அடைக்கலம் தேடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனால் என்ன நேரிட்டது? ஆபத்துக்களும் பயங்களும் கலக்கங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. நாட்கள் நாம் யாருடைய உதவியை நாம் நாடுகிறோம்? யாருடைய நிழலின் கீழ் அடைக்கலம் தேடுகிறோம்? எகிப்தின் நிழல் நிலையற்றதாயிருக்கிறது. அது ஒரு முச்செடிய நிழலுக்கு ஒத்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் அடைக்கலத்தை தேட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். கிறிஸ்துவனுடைய நிழலின் கீழ் எப்பொழுதும் காணப்படும்படியாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். நாம் கர்த்தரை சார்ந்திருந்தால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய எதிரிகளை எளிதாக மேற்கொள்ள முடியும். ஆனால் மாம்ச பலத்தையும் மற்றவர்களும் சார்ந்திருந்தால், அவர்கள் பயமுறுத்துகிறதான பொழுது அல்லது துரத்துகிறதான பொழுது நாம் தான் ஓட வேண்டியதாக காணப்படும். ஆகையால் வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டு அதன் மேல் ஒருமை கொண்டாடாதபடிக்கு அதை சுதந்திரிக்க நாம் பாத்திரவான்களாகவும் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாட்களை சோதித்தறிய வேண்டும். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. யூதா மனம் திரும்பினால் அவர்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்றும் அவர்கள் மேல் மனதுருகும்படிக்கு எழுந்திருப்பார் என்று வாக்கு கொடுத்தார். சியோனை சேர்ந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான பொழுது கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்கி சத்தத்தை கேட்டவுடனே மறு உத்தரவு அருளுவேன் என்று வாக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் கர்த்தருடைய சியோனாய் நாட்களை காணப்படுகிறோம். ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை பல காரியங்கள் மேல் இதுவரைக்கும் வைத்திருக்க கூடும். ஆனால் நாம் ஆண்டவரண்டை திரும்பி கடந்து வருகிறதான பொழுது அவர் உங்களுக்காக மனதுருகுகிற தேவனாய் காணப்படுகிறார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு மறு உத்தரவு அருளுகிறவராய் காணப்படுகிறார். உங்களுடைய அழுகையை அவர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். உங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் உங்களுடைய அழுகையின் சத்தத்துக்கு அவர் இறங்கி உருக்கமாக இறங்கி அதை கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய சமூகத்தில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் சொன்ன காரியம் கேட்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இன்னும் வருத்தத்தோடு கவலையோடு இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு இந்நாட்களில் உங்களுடைய அழுகையை மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஆனந்த கழிப்பாய் மாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய கருத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். இம்மட்டு வழி நடத்தின தேவன், என்னோட நாட்கள் நீ வழி நடத்த நீ போதுமானவர். நீ எங்களை கண்ணீரை துடைக்கிற தேவன். வாழ்க்கையில பலவிதமான பாரங்களோடும் கஷ்டங்களோடும் அப்பா யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி மிகவும் நொந்து போய் தினமும் அழுகையோடு கூட காணப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவனின் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய அழுகையை மாற்றுங்க. அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. அவர்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு தேவனின் மனம் இறங்கி அவர்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருச்சபையிலே கடந்து வருகிற யாரையும் நீர் கைவிடாத தேவன். அதற்காக உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அப்படிப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.